திருநாவுக்கரசு பெருமான் தில்லையிலே இருக்கிறார். தில்லையிலே நடனத்தை கும்பிடுகிறார். குனித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முறைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நடராஜ பெருமானுடைய குனித்த புருவம், அவர் வாயில தெரிகிற புன்சிரிப்பு, எடுத்த பொற்பாதம், இதையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் இந்த உலகத்தில் பிறவி எடுக்க வேண்டும் என்று கேட்டவர் திருஞான சம்பந்த பிள்ளையார். அடுத்து பாடிய திருநாவுக்கரசு பெருமான். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு பண்ற பொழுது ஒரு பாட்டு படிப்போம். சிதம்பரத்தை கும்பிட்டா சாப்பாடு கிடைச்சுக்கிட்டே இருக்குமா. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமிசை, என் அன்பு ஆதிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னும் பாதிக்குமோ இப்பிறவியே. அன்பினாலே சிதம்பரத்து பெருமானை கும்பிட்டால் இந்த பிறவி இனிமேல் உங்களுக்கு வாய்க்காது. அழகான பாடல் சிதம்பரத்திலே இருந்து பாடுகிறார். அது ஒரு சொல்றாங்க, சிதம்பரத்து பெருமான் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்கிறார். அறியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கடைகடலை குளவரையை கடந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை. பெரும்பற்ற புலியூர்னா சிதம்பரம். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. தினம் நடராஜாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணுமா. பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளா. அப்படி பாடியவர் அப்பர் சுவாமிகள். எங்க? சிதம்பரத்திலே. பனைக்கை மும்மத வேட முறித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன். நடராஜி அங்கே இருக்கார், நினைக்கிறவர் மனசுல இருக்கார். நீங்க எவ்வளவுக்கு நினைக்கிறீங்களோ கடவுள் அவ்வளவுக்கு மனசுக்குள்ள இருப்பார். அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. வீதியில புரண்டு புரண்டு பாடுறான். நடராஜ பெருமான் திருவீதி உலா வர்றாரு. அந்த வீதியில அப்பர் பெருமான் விழுந்து புரண்டு அங்க பிரதட்சணம் செய்யறோம் பாருங்க. அப்பொழுது அங்க பிரதட்சணம் பண்ணியிருக்க. நடராஜா மேல அவ்வளவு பிரியம், அவ்வளவு பாசம் வழிபட்டார். எல்லோரும் சொன்னார்கள், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் சீர்காழி. சீர்காழியிலே ஒரு 3 வயது குழந்தை தோளுடைய சிறியன் என்று பாடுகிறது என்று அப்பர் சுவாமிக்கு சொன்னார்கள். அப்ப அப்பர் சுவாமிக்கு வயசு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 67 வயசு. சம்பந்தர் பிறக்கிற பொழுது அப்பருக்கு 64 வயசு. சம்பந்தர் கைலாசம் போற பொழுது அப்பருக்கு 80 வயசு. அதுக்கு அடுத்த வருஷம் அப்பர் சுவாமிகள் கைலாசம் போறார் 81 வயசுல. அப்போ இப்ப 67 வயசு அப்பர் சுவாமிகளுக்கு. சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்த பொழுது 51 வயசு. இப்போ திருஞான சம்பந்தரை பத்தி கேள்விப்பட்டார். சீர்காழியில ஒரு பிள்ளை வண்டமிழால் எழுதுமறை முடிந்த பிரான் திருப்புகழி மருங்கு சார்ந்தார். வேதத்துக்கு எழுதாமறைன்னு பேரு. வேதத்தை எழுதி படிக்கிற பழக்கம் இல்லை. சொல்லி 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 அத்தியனம் பண்ணித்தான் படிக்கிற பழக்கம். அதனால அதுக்கு எழுதா கிளவி எழுதாமறைன்னு பேரு. இவரு வேதத்தை தமிழ் செய்தாரா ஞான சம்பந்தர். அதனால வந்தமிழால் எழுதுமறை மொழிந்த பிரான் திருப்புகழி மருங்கு சார்ந்தார். சிதம்பரத்தில் கும்பிட்டு அப்பர் சுவாமி சீர்காழிக்கு வர்றார். சீர்காழிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு போகல. ஒரு முறை வழிபட்டதோட சரி. சீர்காழிக்கு வருகிறார். அப்பர் வருகிறார்னு யாரோ சொல்லிவிட்டாங்க சம்பந்த சுவாமிக்கு. அப்பர் எப்பவும் தனியாத்தான் வருவார். சம்பந்த சுவாமி அடியார்கள் சூழ இளவரசனா வருவார். அப்பர் சுவாமி அடியவர் தொண்டர், அதனால தனியாத்தான் வருவார். ஒரு உளவார படையோட வருவார். இவர் வர்றாருன்னு தெரிஞ்சு போச்சா, சம்பந்த சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு ஓடி வந்து காண்டகைய பெருவிருப்பு கைமிக்க திருவுள்ள கருத்தினோடு மூண்ட அருள் மனத்து அன்பர் புடை சூழ எழுந்தருளி முன்னே வந்தார். சம்பந்தருக்கு பின்னால ஒரு 1000 பேர் வருவாங்க. எப்போ
எல்லாரும் புடைசூழ அப்பரடிகளை வரவேற்க சீர்காழி கரைக்கு வந்துட்டாங்க. சிதம்பரமும் சீர்காழியும் பக்கத்துல, கொள்ளிடத்துக்கு இந்த பக்கத்துல சீர்காழி, அந்த தாண்டி போனா அந்த பக்கம் சிதம்பரம், அவ்வளவுதான். சீர்காழிக்கு எல்லோரும் வருகிறார்கள். அப்பர் பெருமான் சீர்காழிக்குள்ள வர்ற பொழுது வரவேற்றார்கள். இந்த பாட்டை பாருங்க. தொழுது அணை உற்று ஆண்ட அரசு அன்புருக தொண்டர் குலாத்திடையே சென்று பழுதில் பெருங்காதலுடன் அடிபணிய. திருநாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து வர்றார். அதுக்குள்ள சம்பந்த சுவாமி அடியார்கள் கூட்டத்தோட வந்து அவரை சுத்தி நின்று சம்பந்தர் முதல்ல அவர் காலில் விழுந்துட்டார். வயசுல பெரியவர், 67 வயசு. இவருக்கு 3 வயசு. அது கொஞ்சம் கூட வச்சுங்க, ஒரு 5 வயசுன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. வித்தியாசம் 64 வயசு. காலில் விழுந்தாரா? அவர் குழு முன்னால இவரை பிடிச்சு எழுதறிய மலர் கையால் எடுத்திரஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை அழுதழைத்துக் கொண்டவர்தான் அப்பரே என அவரும் அடியேன் என்றார். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை என்ன சொல்லி கூப்பிட்டார்? அப்பரே தான், எங்க அப்பா மாதிரி. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அடியேன்னாரா. நான் அடிமை, என்ன அப்பா சிவபுரான்னு சொல்லாதீங்க. அவர் அப்பரேன்னாரா, இவர் அடியேன்னாரா. உடனே வேடிக்கை என்ன தெரியுமா? நீங்க அப்பா, நீங்க என் காலில் விழக்கூடாது அப்படின்னாரா சம்பந்தன். இவரு நான் அடியேன், அதனால காலில் விழலாம்னாரா. எப்படி இருக்கு? 2 பேரும் சந்தித்தார்கள். எல்லா அடியார்களும் மகிழ்ந்தார்கள். அந்த இடத்துல சேக்கிழார் உலகலாம்ங்கிற வார்த்தையை திரும்ப வைக்கிறார். அது என்ன உலகலாம்ங்கிற வார்த்தை? சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் பாடுறதுக்கு நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுத்தார் உலகலாம் என்று. ஏன் அப்படி அடியெடுத்து கொடுத்தார் தெரியுமா? பெரிய புராணம் சைவத்துக்கு மட்டும் உரியது அன்று. பெரிய புராணம் தமிழுக்கு மட்டும் உரியது அன்று. பெரிய புராணம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியது அன்று. பெரிய புராணம் பாரதத்துக்கு மட்டும் உரியது அன்று. பெரிய புராணம் உலகத்துக்கெல்லாம் உரியது. அப்பாரும் அடிச்சார்ந்தார், அடியார்க்கும் அடியேன்பார். அது என்ன அப்பாரும் அடிச்சார்ந்தார்? சீனாவிலிருந்து ஒருத்தர் சிவான்னு சொன்னா அவரும் பெரிய புராணத்துக்குள்ள வந்துடுவார். சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் நடராஜாவை கும்பிட்டா அவரும் பெரிய புராணத்துக்குள்ள வந்துடுவார். அடியார் கூட்டத்துல அவருக்கு ஒரு மரியாதை. அவருக்கு பேரு தெரியுமா? அப்பாலும் அடிச்சார்ந்தார்னு பேரா. அதனால இது எல்லாருக்கும் உரியது. உலகலாம்னு அடியெடுத்து கொடுத்தாரா? இந்த உலகலாம்ங்கிற வார்த்தைய பெரிய புராணத்துல 14 இடத்துல வைக்கிறார் சேக்கிழார். சிவபெருமான் போட்ட முதல், இந்த வியாபாரத்துக்கு முதல் போடணுமா இல்லையா? சேக்கிழார் வியாபாரத்தில் சிவபிரான் முதலை போட்டார். முதல்ல என்ன அர்த்தம்? கேபிட்டல்னு ஒரு அர்த்தம், முதல் வார்த்தைன்னு ஒரு அர்த்தம். சேக்கிழார் வியாபாரத்தில் சிவபிரான் முதலை போட்டார். அந்த வார்த்தையை வைக்கிறார். கும்பர்களும் போற்றி செய்ப்ப சிவம் பெருகும் ஒளி நிறைத்தார் உலகமெல்லாம். ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த பக்கம் திருஞான சம்பந்தர், அந்த பக்கம் திருநாவுக்கரசர், 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. எப்படி இருக்கான்? ஒன்னு அருட்கடல், இன்னொன்னு அன்பு கடல். எது அருட்கடல்? திருஞான சம்பந்தர் அருள் பெருகு தனிக்கடல். அப்பர் பெருமான் கண்ணீரோட நிற்கக்கூடிய அன்பு செறி கடல். 2 கடலும் பக்கத்துல பக்கத்துல நின்னாப்புல இருந்துச்சான். இன்னொன்னு என்ன தெரியுமா? பொருட்சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2. சைவத்துக்கு கிடைச்ச வலது கண்ணு இடது கண்ணு மாதிரி நின்றார்களாம். 3வது சிவபெருமான் திருவருள் மாதிரி சம்பந்தர் நின்னாராம். அம்பாள் திருவருள் மாதிரி திருநாவுக்கரசர் நின்னாராம். கோயிலுக்கு போனா 2 பேரையும் கும்பிடுறோம் இல்ல? இருக்கடு உண்டவர் அருளும் அகிலம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் என்றே. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் போறத பார்த்த சேக்கிழார் 3 உவமை சொன்னார். ஏன் 3 உவமை சொன்னார்? 1 அருட்கடல் அன்பு கடல்னார். 2 ஆண்டவனுடைய அருளும் அம்மையினுடைய அருளும். 3 சைவத்துக்கு கிடைச்ச வலது கண்ணும் இடது கண்ணும். ஏன் 3 உவமை சொன்னார் தெரியுமா? திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் 3 முறை சந்திக்க போகிறார்கள். இது முதல் சந்திப்பு. பின்னாலே திருப்புகலூரிலே, திருவேரிமலையிலே, திருமலை காட்டிலே 2வது சந்திப்பு.
மூன்றாவது திருப்பூந்துருத்தியிலே சந்திப்பு. இந்த 3 பேர் ஊருக்கெல்லாம் போட்டு அங்கங்க சந்திச்சுக்குவாங்க. மொத்த சந்திப்பு 3. அதை காட்டுற மாதிரி உவமைகள் 3 வச்சார். சீர்காழி கோயிலுக்குள்ளே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் போகிறார்கள். 1973 நான் சீர்காழி கோயிலுக்குள்ள போய் கும்பிடுறேன். அது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போனதில்லை. தோடியப்பர் கோயில், திருஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்த இடம். உள்ள போய் பார்த்தா சிவபெருமான் ரொம்ப அழகா இருக்கார். அங்க ஒருத்தர் தோளுடைய சிறியன் பாடிட்டு இருக்கார். அங்க பாடின பாட்டு யார் தெரியுமா பாடினவர்? கண்ணீர் வந்துடும். சீர்காழி கோவிந்தராஜன். எங்க சீர்காழி அவர் சொந்த ஊர். அழகா பாடிக்கிட்டு இருக்கார். எனக்கு மகிழ்ச்சி. 11 பாட்டையும் அற்புதமா பாடி முடிச்சார் சீர்காழி கோவிந்தராஜன். அப்ப 1972, 73 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். 2 பேரும் அங்க போய் நிற்கிறார்கள். அப்பரே உங்கள் தம்பிரானாரை பாடும். சம்பந்த பிள்ளையார் சொல்றார், அப்பரே உங்க சிவபெருமான கும்பிடுங்க. இது எப்படி இருக்கு? அவர் சிவபெருமான் அவருக்கு தான் சொந்தமா, இவருக்கு சொந்தம் இல்லையா? உங்கள் சிவபெருமானை கும்பிடுங்கள். பார் கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று இன் பாதமெல்லாம் 4-5 புள்ளினம் ஏண்டின என்பர். உலகமெல்லாம் அழிஞ்ச பொழுது நீ உலகத்தை தாங்கினாய் என்று சொல்வார்கள். கால் கொண்ட வன்மை சடைவெறித்தாலும் கழுமலவர்க்கு ஆளன்றி மற்றும் உண்டோ அந்த நாளியகல் இடமே. சம்பந்த சுவாமிகளுக்கு முன்னாலே அப்பர் பெருமான் சீர்காழிய பாடுகிறார். பாடிட்டு 2 பேரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். திருக்கோலக்காவுக்கு வந்தார்கள். இந்த திருக்கோலக்காவை பத்தி ஒரு வார்த்தை சொல்றேன். திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்த இடம் திருக்கோலக்கா. கை வலிக்கு இந்த குழந்தை தாளம் போட்டு பாடுது. 3 வயசு குழந்தை கை வலிக்குமே. சிவபெருமான் தாளம் கொடுத்தாராம். ஓசை கொடுக்கல. அம்பாள் ஓசை கொடுத்தாளாம். புரியுதா உங்களுக்கு? இவரு தாளம் தான் கொடுக்க முடியும். அதுல அருள், ஆற்றல், பவர், அம்பாள் சக்தி தான் கொடுக்க முடியும். சிவன் தாளம் தான் கொடுப்பாரு. தட்டுனா சவுண்ட் வராது. அம்பாள் தான் ஒலி கொடுப்பா. அவளுக்கு ஓசை கொடுத்த நாயகின்னு பேர். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சுங்கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ. ஞானசம்பந்தர் பாடுற இந்த பாட்டு இருக்கட்டும். இவர் கோலக்காவுக்கு போனார்கள், கும்பிட்டார்கள். அப்புறம் சம்பந்தரை ஒரு வழிபாடு பண்ணிட்டு அப்பர் சுவாமி தனியா புறப்பட்டுட்டார். அங்கிருந்து திருநாவுக்கரசர் புறப்பட்டார். திருச்சேரை, திருவாஞ்சியம், திருவாரூர் வந்துட்டார். திருவாரூர் கோயில் அற்புதமான கோயில். நமிநந்தி அடிகள் நீரால் விளக்கு போட்ட கோயில். திருவாரூர்ல ஒரு சின்ன கோயில் இருக்கும். கோயிலுக்கு பக்கத்துல திருவாரூர் அறநெறின்னு பேரு. நமிநந்தி அடிகள் அந்த கோயிலுக்கு விளக்கு போட போனாராம். பின்னால அந்த வரலாறு வரப்போகுது. விளக்கு போடணும். இவர் ஊரு பக்கத்து ஊரு. போய் எண்ணெய் எடுத்தார முடியாது. ஒரு வீட்டுல போய் ஐயா எண்ணெய் கொடுங்க, கோயிலுக்கு விளக்கு போடணும். நீ யாரு? நான் நமிநந்தி. எந்த கோயிலுக்கு விளக்கு போடணும்? சிவன் கோயிலுக்கு. போயா, சிவபெருமான் தலையில கங்கை இருக்குல்ல, தண்ணியை ஊத்தி விளக்கு போடுப்போ. அங்க இருந்தவன் சமணை. தண்ணியை ஊத்தி விளக்கு போடுப்போ. தண்ணியை ஊத்தி விளக்கு போட முடியுமா? யோசிக்கிறார். சிவபெருமானுடைய கட்டளை மேல இருந்து வருது. குளத்து தண்ணீரை புகந்து விளக்கு எரி. குளத்து நீரை எடுத்தார், போட்டார். விளக்கு அருமையா எரியுது. நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. ராமலிங்க சாமி பாடுறார். அவர் வாழ்க்கையிலேயும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ராமலிங்க சாமி ஒரு வீட்டுக்கு போனார். ராத்திரி அந்த அம்மா சொன்னாங்க, சாமி நான் பக்கத்து வீட்டுக்கு போறேன், நீங்க உட்கார்ந்து ராத்திரி கூட முடிச்சு எழுதுவீங்க. இந்த விளக்கு வச்சிருக்கேன், இந்த பக்கம் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் குறைஞ்சு போனா எண்ணெயை ஊத்திக்கிடுங்க. உங்க வலது பக்கம் நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல செம்புல தண்ணி வச்சிருக்கேன், பார்த்துக்கிடுங்க போயிட்டான். சாமி பாட்டு எழுதிக்கிட்டே இருந்த வேகத்துல எண்ணெயை ஊத்தாம இந்த செம்பு தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே இருந்தார். இதுல விளக்கல. விடிஞ்சு வந்து பாக்குறா, எண்ணெய் அப்படியே இருக்கு, தண்ணிய காணா, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. கடவுள் திருவருள். நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. எம்பெருமான் சந்நிதிங்கிறதுனால அப்படி எரிஞ்சு. அதே மாதிரி இதையெல்லாம் பாடுறார் அப்பர் சுவாமி. திருவாதிரை. திருவாரூருக்கும் சிதம்பரத்துக்கும்
ரொம்ப தொடர்பு உண்டு. திருவாரூர் மண் புட்டிடம் கொண்டார், சிதம்பரம் ஆகாசம். தொடக்கம் மண், மேல இருக்கிறது ஆகாசம். வானாகி மண்ணாகி. சிதம்பரத்தில் நடராஜா பொன்னம்பலம், திருவாரூர் தியாகராஜா பூவம்பலம். பூவுனால அலங்காரம். சிதம்பரத்திலே ஒரு ரகசியம் திரை, திருவாரூர்ல ரகசியம். திருவாரூர் பெருமானை நீங்க முழுக்க பார்க்க முடியாது, உடம்பு கூட மறைச்சிருப்பார், முகத்தை தான் பார்க்கலாம். வருஷத்துல ஒரு நாள் வலது பாதம் பார்க்கலாம், வருஷத்துல இன்னொரு நாள் இடது பாதம் பார்க்கலாம், வேற எதையும் பார்க்க முடியாது. திருவாரூர் உலகமெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே திருவாரூர் உண்டாயிற்றுன்னு அப்பர் சுவாமி பாடுறார். முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளே. திருவாதிரை அன்னைக்கு நடராஜா திருவீதி விழா வர்றார். ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள். அங்க ஒரு வாத்தியம் இருக்கு, அந்த ஊர்ல தான் ஊதுவாங்க, வேற ஊர்ல ஊத மாட்டாங்க. திருவாதிரை பார்த்து கும்பிட்டு புறப்பட்டார். திருப்புகலூருக்கு வந்துட்டார். திருவாரூருக்கு பக்கம் திருப்புகலூர். திருப்புகலூர்ல முருகநாயனார்னு ஒருத்தர், அவரு மடம் கட்டி இருக்கார். கோயிலுக்கு திருப்பணி, பூ கொடுக்கிறது, நந்தவனம் போட்டு அபிஷேக தண்ணீர் கொடுக்கிறது, அபிஷேகத்துக்கான திரவியம் கொடுக்கிறது, பாட்டு பாடுறது. முருகநாயனார் மடம். அங்க வந்து திருநாவுக்கரசு பெருமான் உட்கார்ந்துட்டார். ஒரு 10 நாள் ஆச்சு. சம்பந்த சுவாமி அங்க வந்துட்டார். 2 பேரும் இப்ப 2வது சந்திப்பு. எங்க? திருப்புகலூர் முருகநாயனார் மடம் 2வது சந்திப்பு. 2 கடல்கள் ஒன்றாய் எழுந்த மாதிரி இருக்கிறது. எல்லா அடியார்களும் கும்பிட்டார்கள். அவர் கேட்டார், அப்பர் சுவாமி நீங்க எங்க இருந்து வர்றீங்க? யாரு கேட்டார்? திருஞான சம்பந்தன். அப்பர் சொல்றார், நான் திருவாரூர்ல இருந்து வர்றேன். திருவாரூர்ல என்ன விசேஷம்? திருவாதிரை விசேஷம். அப்படியா? திருவாதிரை அன்னைக்கு என்ன பண்றாங்க சொல்லுங்க. ஒரு குருநாதர் கேட்க ஒரு குருநாதர் பதில் சொல்ற. திருஞான சம்பந்தருக்கு தெரியாதா? திருஞான சம்பந்தர் கேட்க திருநாவுக்கரசர் பதில் சொல்லுகிறார். முத்துவிதான மணிப்பொற்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பழிப்பின்னே வித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். முத்து முத்து பல்லக்கு, மணிப்பொற்கவரி மணியினாலான கவரிகள் வீச எம்பெருமான் பல்லாக்கிலே போகிறார். பெண்கள் சூழப் போகிறார்கள், விரதம் இருக்கக்கூடிய ஆண்கள் சூழப் போகிறார்கள். நனியார் சேயார் நல்லார் தீயார் எல்லாரும் போறாங்க. நல்லவர்கள் கெட்டவர்கள், பக்கத்துல உள்ளவன் தூரத்துல உள்ளவன், பிழி தீரும் என்று நம்பக்கூடிய பெருமக்கள் மணியே பொன்னே மைந்தா மணாலா என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அணியார் ஆரூர் ஆதிரையின் ஆளால் அது வண்ணம். திருவாதிரை அப்படி இருக்கு. துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும். சிவபெருமானே, துன்பம் நம்மை தொழாத நாட்கள். உன்னை என்னைக்கு கும்பிடுறையோ அந்த நாள் துன்பமான நாள். இன்பம் நம்மை ஏற்றும் நாட்கள் என்பாரும். உன்னை கும்பிடுற நாள் இன்பமான நாள். மகாத்மா காந்தி அடிகள் தினம் மாலையில ஒரு பிரார்த்தனை பண்ணுவார். மனசார கடவுளை கும்பிடுவார். ஒரு நாள் சாத்தான் அவருக்குள்ள புகுந்துட்டான். சாத்தான்னா தவறான எண்ணங்களுக்கு தலைவன். உள்ள புகுந்துட்டான். இன்னைக்கு இவர் கடவுளை கும்பிடக்கூடாது, என்னத்தையோ மனசை மாத்தினா இவர் அன்னைக்கு சாமி கும்பிடல, பிரார்த்தனை கிடையாது, போச்சு. மறுநாள் காலையில எந்திரிச்சா, ஐயோ நேற்று பிரார்த்தனை பண்ணலையே 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 அப்படிங்கிற ஆதங்கத்துல மறுநாள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூடவே பிரார்த்தனை பண்றாரு. சாத்தான் கிட்ட ஒருத்தன் கேட்டானா, நேற்றுக்கு அவருடைய பிரார்த்தனையை கெடுத்தியே, இன்னைக்கும் கெடுக்க கூடாதா? சாத்தான் சொன்னானா, நேற்று கெடுத்ததுனால இன்னைக்கு 4 பங்கு அதிகமா பண்றாரு, இன்னைக்கு கெடுத்தா நாளைக்கு பூரா பிரார்த்தனையிலே உட்கார்ந்துருவாரு, இவருக்கு கெடுக்கப்படாதுன்னு நானா. புரியுதா? அது மாதிரி உன்னை தொழாத நாட்கள் துன்பம், உன்னை வழிபடக்கூடிய நாட்கள் இன்பம் என்று பேசக்கூடிய பெருமக்கள் எல்லாரும் போறாங்க. அங்க திருவாரூர் திருவாதிரை அப்படி. சம்பந்த சாமி சொன்னாரா, அப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன். திருப்புகலூருக்கு பக்கம் தானே திருவாரூர், நான் போய் பார்த்துட்டு வரேன். அவரு போயிட்டார்.
இவர் திருப்புகலூருக்குள்ள வர்றார். பார்க்க வேண்டிய திருத்தலம் திருப்புகலூர். எங்க இருக்கு? திருவாரூருக்கு பக்கம். திருக்கண்ணமங்கை, திருவாரூர், திருப்புகலூர், திருச்செங்காட்டங்குடி, கொஞ்சம் தள்ளி வந்தா திருநள்ளாறு, காரைக்கால், எல்லாம் அங்கனக்குள்ள. நான் ஒரு முறை திருச்செங்காட்டங்குடிக்கு போன பொழுது இதையெல்லாம் கும்பிடக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைச்சது. காரில் போனா அங்கங்க நிறுத்தி பாருங்க, அடிக்கொரு சிவன் கோயில் கிடைக்கும் சோழ நாட்டில். திருப்புகலூருக்கு போகிறார், அங்க பாடுறார் திருச்செங்காட்டங்குடி. அதென்ன திருச்செங்காட்டங்குடி? சிறு தொண்டர் பிள்ளைக்கறி கொடுத்த இடம் திருச்செங்காட்டங்குடி. அந்த வரலாறு பின்னாலே வரும். திருச்செங்காட்டங்குடிக்கு போறார். சிந்தை மயக்கருத்த திருவருளினானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. அங்கிருந்து திருநள்ளாறு போறார். நம்மளும் ஒரு பின்னாலே இத்தனை கஷேத்திரமும் கும்பிடுறோம், மறந்துடாதீங்க. திருநள்ளாறு, திருநள்ளாற்றுக்கு என்ன பெருமை? நம்ம ஆளுகள்லாம் மொத்தமா போய் சனீஸ்வரனை மட்டும் கும்பிட்டு விட்டு மூல விக்கிரகமா இருக்கிற சிவபெருமான கண்டுகாம வந்துடக்கூடிய ஊர் திருநள்ளாறு. சனீஸ்வரனுக்கு தங்க கவசம், சனீஸ்வரனுக்கு தங்க காக்க வாகனம், சனீஸ்வரனை சுத்தி 1000 பேர், உள்ளே கர்ப்ப ஆரண்யேஸ்வரர் ஏகபோகமா தனியா உட்கார்ந்திருப்பார். நம்ம உள்ள போய் பார்த்தா ஏண்டா எப்படிடா உள்ள வந்தேன்னு கேட்பார். அவரை கும்பிடாம இவரை கும்பிடுறோம், சுத்தி சுத்தி வர்றோம். ஏன்? ஐயா விட்டா சரி, ஐயா விட்டா சரி. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இந்த மேல சேட்டலைட் சுத்துது பாருங்க, இந்த சேட்டலைட் திருநள்ளாத்துக்கு நேர மேல வர்ற பொழுது எல்லா இயக்கமும் நின்று போயிடலாம், அப்புறம் திரும்ப இயங்குதான். ஒரு பத்திரிகையில போட்டிருக்கான். அப்போ சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் எங்க அதிகமா பாயுதோ அந்த இடம் திருநள்ளாறு. அதனால அந்த செயல்பட முடியாமல் அந்த விஞ்ஞான கருவிகள் சோர்ந்து போகின்றன. திரும்ப அது ரீகைன் பண்ணிக்கிறான். பத்திரிகையில போட்டிருக்கான். திருநள்ளாறு உள்ளாராததோர் குண்டலிகன் திரள் தெள்ளாரா சிவஜோதி திரளினை கள்ளாராத பொற்கொன்றை கமல் சடை நல்லாரா என நம்பினை நாசமே. நம்ம வினை நாசமா போகணுமா? திருநள்ளாரா 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 என்று சொல்ல வேண்டும். திருமருகல் பக்கத்துல உள்ள ஒரு திருத்தலம். பெருகலாந்தவம், இதெல்லாம் 5ஆம் திருமுறை அப்பர் சுவாமி தேவாரம். தவம் பெருகலாம், வேதமைத்தன்மை தீரலாம், திருகலாகிய சிந்தையை திருத்தலாம். இந்த மனசு திருகலான மனசு, எங்க போக கூடாதுன்னு சொல்றோமோ அங்கதான் போகும். நாயை நினைக்காம மருந்த சாப்பிடணும்னா சாப்பிடுற போதெல்லாம் நாயத்தான் நினைக்கும். திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே. எல்லாம் போயிட்டு திருப்புகலூருக்கு திரும்ப வந்துட்டார். அதுக்குள்ள சம்பந்த சுவாமி திருவாரூர் போய் கும்பிட்டு அவரும் திருப்புகலூருக்கு வந்துட்டார். திருப்புகலூர்ல முருகநாயனார் உட்கார்ந்து இருக்கார். திருச்செங்காட்டங்குடியில இருந்து சிறு தொண்டர் வந்துட்டார். ஆக முருகநாயனார், சம்பந்தர், அப்பர், சிறு தொண்டர். இந்த சம்பந்த சுவாமி கூட திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர் பவர். சம்பந்த சுவாமி பாட பாட திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் மீட்டுவார். அவர் மனைவி மதங்க சூடாமணியார் அந்த பாட்டை எல்லாம் எழுதிக்குவாங்க. எல்லாரும் ஒன்ன கூடிட்டாங்க. 5-6 அடியார்கள் உடன் உறைவு ரொம்ப நாள் இருந்தார்கள். அப்புறம் சம்பந்தரும் அப்பரும் புறப்பட்டார்கள். திரு அம்பர் திரு கடவுர் போய் சேர்ந்தார் அப்பர் சுவாமி. நம்ம அப்பர் பின்னால போறோம். இன்னைக்கு திரு கடவுருக்கு வந்தாச்சு. திரு கடவுருக்கு என்ன பெருமை? அம்பாளுக்கு பேரு அபிராமி, அவள் பெருமை ஒரு பக்கம். மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்த இடம் திருக்கடவூர். குங்கிலிய கலைய நாயனார் வாழ்ந்த இடம் திருக்கடவூர். நம்ம முன்னால சொல்லி இருக்கிறோம் இந்த வரலாற்றை. குங்கிலிய கலைய நாயனார் வாழ்ந்த இடம் திருக்கடவூர். இந்த திருக்கடவூருக்கு போற காலையில எந்திரிச்சு குளிச்சு பித்தனுக்கு பித்தனாகி, யாரு பித்தன்? சிவபெருமான். அவனுக்கு பித்தனாகி மலர்கள் கொண்டு வழிபட்டால், விளக்கு தூபம் போட்டால் கரும்புல கட்டி போல காட்சி கொடுப்பாரா சிவபெருமான். பெருங்குளர் காலை மூழ்கி
பித்தர்க்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, அது முக்கியம். வெறும் பூ மட்டும் கொண்டு போக கூடாது, ஆர்வம் உள்ளே இருக்கணும். ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் விடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார். கரும்பு கட்டி வெல்லாம். அப்படி சிவபெருமான் எவ்வளவு பாட்டு. திருக்கடவுர் திருமயானம், திரு ஆக்கூர் தாந்தோன்றி மாடம், 2 பேரும் போறாங்க. யார் 2 பேரும்? சம்பந்த சுவாமி, அப்பர் சுவாமி 2 பேரும் சேர்ந்து வர்றாங்க.